ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நம்ம துவரம்பருப்பு ஒரு கப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே இதே அளவு இதே கப்லேயே எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் சிவப்பானோன்னே எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் கொத்தமல்லி சேர்த்து அதையும் வறுத்து அதே பிளேட்லேயே வச்சுருங்க. நல்லா வாசம் வரைக்கும் எல்லாமே வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. எதுவுமே தீயக்கூடாது. இது அவசரத்துக்கு ரசம் வேணுனாக்கா நம்ம ஈஸியாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். எங்கேயாவது வெளில போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அதே கடாயில் ஒரு அரை கப்பு சீரகம், 1/4 கப்பு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட்டியாக சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வாசம் வரைக்கும் மிளகு சீரகம் வறுத்து அதே பிளேட்லேயே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை இதில் இருக்க நார் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பிட்டாக கட் பண்ணி துண்டாக கட் பண்ணி அதே கடாயில் சேர்த்து ஈரம் போக வறுத்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பத்தலை சேர்த்து நல்லா வறுத்து அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அவசரத்துக்கு நமக்கு ரசம் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 3 முழு பூண்டு எடுத்துக்கோங்க. முழு பூண்டை நல்லா தோலோடு தட்டி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், எண்ணெய் சேர்க்காத நல்லா வறுத்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா பாருங்கள் வெள்ளையாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதிலே நம்ம பூண்டு சேர்த்து பூண்டியோட ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்தா போதும். அது ஏன்னா ஈரப்பதம் இருக்குல்ல, அதுக்காக தான், வாசனைக்காக. நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரசப்பொடி மாதிரி தான் அரைக்கணும். எல்லாமே போட்டு பொடி பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. இது 1 மாதம் வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது. இது பாருங்கள், இது கூடயே நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா புளி, மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இதையும் அரைச்சிட்டு வச்சு இப்போ நம்ம வறுத்த பூண்டையும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தாளித்தது இதோடு சேர்த்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு தாளித்தது இதோடு சேர்த்து நல்லா கலந்தோம்னாக்கா சூப்பரான ரசப்பொடி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். பாருங்கள், பூண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். நம்ம வறுத்து வச்ச கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சு அது கூட ஒரு ஸ்பூன் இது போட்டோம்னாக்கா சூப்பரான ரசப்பொடி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு.